உண்மையான நோன்பு எது? கடவுளுக்கு பிரியமான நோன்பு எது? ஒரு மகானுக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்களாமா. இந்த சீடர்கள் எல்லாம் திரியாத்திரை போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். எனவே தங்களுடைய குருவிடம் சென்று, மகான் அவர்களே, நாங்கள் திரியாத்திரை செல்ல விரும்புகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இந்த மகானும் அனுமதி கொடுக்கிறார். எனக்கு வயது முதிர்ந்து விட்டது, எனவே என்னால் உங்களோடு வர முடியாது. எனக்கு பதிலாக ஒரு பாகற்காயை நான் உங்களிடம் தருகிறேன். நீங்கள் எந்தெந்த தீர்த்தங்களில் மூழ்கி எந்திருக்கிறீர்களோ அந்தந்த தீர்த்தங்கள் எல்லாம் இந்த பாகற்காயையும் மறக்காமல் முக்கி எடுத்து வாருங்கள் என்று கூறுகிறார். அவர்களும் அதை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். எல்லா விதமான புனித ஸ்தலங்களுக்கும் செல்கிறார்கள். மறக்காமல் தங்களுடைய மகான் கொடுத்த அந்த பாகற்காயையும் அந்த புனித தீர்த்தங்களிலே முக்கி எடுத்து வருகிறார்கள். எல்லாருமே சந்தோஷமாக அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு திரும்பியதும் அந்த பாகற்காயை அந்த குரு சிறு சிறு காய்களாக நறுக்கி அதை உண்ண கொடுக்கிறார். இந்த பாகற்காயினுடைய கசப்பு தாங்க முடியாமல் தவிக்கிறார்கள் சீடர்கள். அப்பொழுதுதான் இந்த மகான் அவர்களிடம் சொன்னாராம், எவ்வளவுதான் புனித தலங்களிலே தீர்த்தங்களிலே இந்த பாகற்காய் முக்கி எடுக்கப்பட்டாலும் அதனுடைய இயல்பு எவ்வாறு மாறுவதில்லையோ அதே போலத்தான் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய காமம், கோபம், பொறாமை போன்ற குணங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எத்தனை தீர்த்தங்களில் நாம் மூழ்கி எந்திரித்தாலும் அதில் எந்த விதமான பலனும் இல்லை என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நோன்பு மட்டும்தான் கடவுளுக்கு உகந்தது, கடவுளுக்கு பிரியமானது என நாமே நினைத்து கொண்டு வெறும் உணவை மட்டுமோ அல்லது சமூக ஊடகங்களிலிருந்து விலக்கீடோ பெற்றுக்கொண்டு வாழ்வது மட்டும் நோன்பு அல்ல. மாறாக அதை தாண்டிய காரியங்களிலும் நீங்களும் நானும் ஈடுபட வேண்டும். கடவுளுடைய கருணை நம்முடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும். கடவுளுடைய கனிவான பார்வை மற்ற மனிதர்கள் மீதும் நீங்களும் நானும் காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மையான நோன்பு.